முக்கிய செய்தி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜசாலமன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதாவது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் அதாவது இளம் பெண் ஒருவர் தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனக்கு தெரிந்த பழக்கமான தூத்துக்குடி பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த மோஹித் மற்றும் அவரது 2 நண்பர்கள் தன்னை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தன்னிடம் இருந்த 2500 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் 2 வெள்ளி மோதிரங்களை பறித்து கொண்டு சென்று விட்டதாகவும் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நகர துணை கண்காணிப்பாளர் சுனில் அவர்கள் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாலியல் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதில் தூத்துக்குடி பாத்திமா நகரை சேர்ந்த மோஹித் மற்றும் அவரது நண்பர்கள் ரித்தீஷ், திலோத், பெர்லின் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் இன்றுதான் அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு +2 மாணவிக்கு நடந்த கொடூரத்தை அடுத்து அந்த வழக்கின் விசாரணை முடிவு பெற்று இன்றைக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு இது போன்ற குற்றங்கள் எதுவும் நிகழாது, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் என்று நினைத்திருந்த இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பாலியல் குற்றம் தூத்துக்குடியில் அரங்கேறியிருப்பது தூத்துக்குடியில் இந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலாஜி.